பாம்பு பிளாஸ்ட் நடந்து உன்னை யார் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த ரெக்கார்ட்ஸில் அந்த இதே இல்லைங்க. எனக்கு தெரியாதுங்க என்ன இன்னொரு வார்த்தை கேட்டாங்க, ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் யார் மாற்றினாங்க தெரியாது சார் என்ன. அப்போ உனக்கு பாம்பு பிளாஸ்ட் அடிபட்டு உனக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு பண்ணல, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மூலியமா அடிபட்டு அந்த நீ போகலாம் அப்படின்னா நான் அதே இடத்துல இருந்து அங்கேயே நின்று எனக்கு பொய் சொல்லி எந்த அவசியம் எனக்கு இல்லை சார் அப்படியே சொல்லி பேசுறாங்க. கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்ல சொன்னாங்க, சொல்லி பேசுறாங்க. எனக்கு சனிக்கிழமை அடிப்பட்டு திங்கக்கிழமை நினைவேன் எங்கள் வீட்டுக்கு அப்போதே தெரியும் நெஞ்சா போனவங்க யாருமே வந்து உயிரோட வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்ல போய் ஜிபி இறங்குது, இறங்கி போட்டாச்சு. அங்கேயும் ஸ்பாட்ல தூக்கி போய் அங்கே இறக்குனாங்க, அங்கேயும் எடுத்து நல்லா விட்டு போய் தானுண்டு தன் வேலையுண்டு என்றிருந்த இந்த உழைக்கும் இளைஞனை அந்த குள்ள நரிகள் குதறி எடுத்து விட்டார்கள். இவ்வளோ நாள் இழுத்தது தப்பு, இவ்வளோ ஒத்தாசி செய்யறது தப்பு, இவ்வளோ மாலி மெஜாஸு இந்த மாதிரி அவங்களுக்கு சிறுதனம் போகிற தப்பு. அப்பவே தூக்கு. இப்போ இதான் நீ தான் செஞ்ச, இதான் சாட்சி, உனக்கு இப்போதான் இப்போ தண்டனை, இப்பவே தூக்கு, அவ்வளோதான். இப்போ கூட சதாம் ஹுசேனை போட்டாங்க, அந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இந்தியாவுக்குள்ள இருந்து உலாவிச்சுட்டா இருக்காங்க. அவங்கள போட்ட போல இந்தியாவில் இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் எடுத்து தூக்கி போட்டோம். கவர்மெண்ட் இருந்து என்ன எதுக்கு இருந்தாங்க இந்த மாதிரி இத்தனை அப்பாவி மக்களுடைய கொடூரத்தை கண்ணார பார்த்துருக்காங்க, எல்லாம் பார்த்துருக்காரு, செஞ்சிருக்கிறோம் எல்லாமே. ஆனா இதுவரைக்கும் நான் என்னோட வயசுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வயசு ஏஜ்ல இருக்கும்போது கூட இந்த மாதிரி சம்பவம் ஆயம்பிள்ளையாட்ட பழகிட்டு இருந்தவங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அண்ணா அவங்கள சும்மா சாமானியத்தில் விடக்கூடாது. நம்ம இந்துக்கள் வந்து இந்த மாதிரி இத்தனை பேர் இருந்தாங்களே, ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்களா? எவன் பெத்த பிள்ளையா எவன நமக்கு என்ன போச்சு, அவன் எதுக்காக போனான் அப்படிங்கிற கேள்வித்தான் கொடுப்பாங்க தவிர்த்து இதுக்கு வந்து நம்ம இந்துக்கள் செத்து போயிட்டாங்களா இங்க யாரும் வந்து யாரும் பயம் இன்னும் மேற்கொண்டு ஏதாவது ஆயிரமோன்னு பயம். மக்களுக்கு மேல துடிச்சலும் ஒரு தைரியம் ஒரு இது யாருக்குமே இருக்காது. ஆனா இது மான அபிமானத்துக்காக பாக்குறாங்க. எல்லாம் நம்ம இந்தியன் மக்கள் தான், எல்லாம் நம்ம மக்கள். இந்தியாவில் பிறந்தா ஜாதி மதம் எதுவும் கிடையாது. அவங்கவுங்க ஜாதி மதத்துல கடவுள் அவங்கவுங்க கடவுள் அவங்க கும்பிட்டுக்கல. தன் மகளின் திருமணத்திற்கு பத்திரிகை கொடுக்க சென்ற மகன் கொத்துக்கரியாக, கொலையாளி வைத்த குண்டில் தன் குலக்கொழுந்து, அண்ணன் வாழ வைப்பான் என்று கனவு கண்ட அன்பு தங்கை. இந்த பரிதாபமான தங்கையின் பதறலுக்கு யார்தான் பொறுப்பு? பதில் சொல்வார்களா? அண்ணனுக்கு கண்ணு ரெண்டு இதாயிடுச்சுங்க. இது இப்ப கூட புண்ணுது எல்லாமே, உடம்புலயே ஒரே வலிதான். ஒரு ரெண்டு வாரம்